அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஆராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தகவல்னா வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு எப்படியாவது எல்லா மனிதனுமே இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறான். அப்ப தேடிக்கொண்டுதான் இருக்கிறான்னா என்ன செய்ய முடியும்? தேடி தான் மனிதன் வாழ்க்கையில தன்னுடைய ஜீவனத்தையும் தன்னுடைய கர்மாக்களை வெற்றி கொள்வதற்கு தேடி ஆன்மீக ரீதியாக போனால்தான் வெற்றி கிடைக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அந்த விதத்துல என்ன சொன்னான்னா லக்கணம் என்பது மிக உயர்ந்தது, சாதாரணமானது இல்லை. லக்கணம் என்பது மிக உயர்ந்தது. இந்த லக்கணத்தை பார்த்த உடனே சொல்லிடலாம். லக்கணத்தை பார்த்தாலும் இவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், இப்படித்தான் இருப்பாரு, இவருடைய லைஃப் இதுக்கு தான் பிறந்திருக்காருன்னு சொல்லிடலாம். சரலக்கணத்தில் போய் பிறந்தால் ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. ஸ்பீடா இருந்து வேகமாக காரியத்தை முடிப்பாங்க. ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தால் உட்கார்ந்த இடத்துல இருந்தே காரியத்தை சேர்ந்த. ஸ்திரம் என்று சொன்னால் உத்தரம் மாதிரி, உபயம் என்று சொன்னால் மூவிங். அந்த மூவிங் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா அந்த மூவிங் ஆஃப் வீகம் இருக்கும். அப்ப இதுக்குள்ளதான் அவங்களுடைய வாழ்க்கையை கடவுள் நிர்ணயிச்சிருக்காரு. இப்ப நான் சொல்ல வர்றது என்ன சொல்றேன்னா, லக்கணம் என்று சொல்லக்கூடியது மொத்தம் 30 டிகிரிக்குள்ளதான் இருக்கு. 30 டிகிரிக்குள்ள 9 பாதத்தை அடக்கியிருக்கு. 30 டிகிரிக்குள்ள 9 பாதம். அப்ப டிகிரி கணக்கு பார்த்தா 10 டிகிரியில 10 டிகிரிக்கு ஒரு கணக்கு, 10 to 20 ஒரு கணக்கு, 20 to 30 ஒரு கணக்கு. இந்த ஒரு கட்டத்தை 3ஆக பிரிப்பதற்கு பெயர் திரக்கோணம் அப்படிமா. திரக்கோணம், முதல் திரக்கோணத்தில் பிறந்தீர்களா, 2வது திரக்கோணத்தில் பிறந்தீர்களா, அல்லது 3வது திரக்கோணத்தில் பிறந்தீர்களா அப்படின்னு. அது யாருக்கும் திரக்கோணம் வரைக்கும் இன்னும் நீங்க போயிருக்க மாட்டீங்க. அது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், அது ஒரு பேச வேண்டிய காலம் வரும். இப்ப நான் சொல்றது என்ன சொன்னா, எந்த லக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் அதில் இருக்கின்ற முதல் 3 பாதம், 3 பாதத்துக்குள் ஒரு பகுதி 4 இருந்து 4, 5, 6, அது ஒரு 3 பாதம் ஆச்சா. அதாவது என்ன சொன்னா 1, 2, 3 ஒரு 10 டிகிரி, 4, 5, 6 2வது 10 டிகிரி, 7, 8, 9 3வது 10 டிகிரி. இதுல எப்படி ஒரு பாதத்துக்குள்ளதான் நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. முதல் 10 டிகிரி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கட்டத்தின் முதல் ஸ்டார்டிங் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதுல 1ஆவதுல இருக்கீங்களா, 2ஆவதுல இருக்கீங்களா, 3ஆவதுல இருக்கீங்களா, அந்த பகுதிக்குள்ள இருந்தால் முதல் 10 பாயிண்ட்டுக்குள்ள இருக்கீங்க. 2வது 4ல இருந்து 7 வரைக்கும் இருக்கிறதுல 2வது பகுதி, 3வது 4ல இருந்து 6, 7ல இருந்து 9, இந்த 3 பகுதிக்குள்ள இருந்தா நீங்க உங்க வாழ்க்கை நடைமுறையை எப்படி மாத்திக்கிடணும். அதாவது என்ன சொன்ன, எல்லாமே என்ன சொன்ன தலைகீழ நம்மளுடைய ஆசைப்பட்ட இடத்துல எல்லாம் சாமி கும்பிட்டு இருப்போம். ஆமா, நான் திருவண்ணாமலைக்கு போறேன் அப்படின்னா ஏமனாலே திருவண்ணாமலைக்கு 10 பேர் வருவோம். நான் ஜீவசமாதி வழிபாடுனா அங்க ஒரு 10 பேர் இருப்போம். உங்களை மாதிரி நானும் வழிபாடு பண்றேன். என்னுடைய அமைப்பு என்பது என்னது, உங்களுடைய அமைப்பு என்பது என்னது? எல்லாரும் ஒரே மாதிரியாக நீங்கள் சாமி கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் அது வெற்றி வாய்ப்பை தராது. உங்க ஜாதகத்தில் இருக்கின்ற கர்மா என்று ஒன்று உண்டு. அப்ப முதல் 10 டிகிரிக்குள் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நீங்கள் சுய முயற்சியால் தான் வெற்றி பெற முடியும். உங்களுடைய சுய முயற்சி, நீங்கள் தான் எல்லா தன்மைகளிலும் வெற்றி. அப்ப அதற்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் வேணும்ல. அப்படின்னா
உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் தான் முதல் 10 டிகிரி என்று சொல்லக்கூடிய 1, 2, 3 இந்த பாதங்களில் அந்த கட்டத்தில் 9 பாதம் இருக்கு. அதுல முதல் 3 பாதங்களுக்குள் உங்களுடைய லக்ன புள்ளி விழுந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமே உங்களை முன்னேற்றும். இது நீங்க 100% கண்ணை மூடிக்கிட்டு என்ன சொல்றேன்னா முதல் 3 பாதத்திற்குள் உங்களுடைய லக்ன புள்ளி விழுந்திருந்தால் 100% யூ வில் சக்சீட் ஃபார் உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதையை பிடித்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை வெற்றியாயிரும். இது உண்மையான 100% உண்மை. அதற்கு அடுத்து அந்த கட்டத்தில் என்ன சார் உங்களுக்குன்னு ஒரு கட்டம் லக்ன கட்டம் இருக்கும் இல்லையா, அதுல 4வது பாதம் 5வது பாதம் 6வது பாதத்திற்குள் 4, 5, 6 பாதத்திற்குள் உங்களுடைய லக்னாதிபதி நின்றிருந்தால் யாரை பிடிக்கணும்? உங்களுடைய 5 கூடையவன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறானோ, உங்களுடைய 5 கூடையவன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறானோ அந்த தெய்வத்தை பிடியுங்கள், குலதெய்வத்தை பிடியுங்கள். ஏன்னா 5ஆம் இடம் என்பது குலதெய்வம் தான். அப்ப 5 கூடையவன் நின்ற நட்சத்திரத்தை டச் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்க முன்னேறி இருப்பீங்க. இன்னைக்கு நமக்கு தெரியுது, தெரியாமலே பல வெற்றிகளை பெற்று கொண்டிருக்கிறவர்கள் இருக்காங்க. எப்படி நம்ம வெற்றி பெறுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப 4, 5, 6 பாதங்களுக்குள் உங்களுடைய லக்ன புள்ளி இருந்தால் நீங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த 5 கூடையவன் நின்ற நட்சத்திரம், அதுல நீங்க எல்லாரும் நிறைய என்ன சொல்லலாம்னா நிறைய குழப்பங்களுக்கு வரீங்க. நிறைய குழப்பங்கள். ஒரு குழப்பம் இல்லை. எதுக்கு குழப்பம்னா படிப்பை தெளிவாக படிக்காமல், ஒரு குருவை வைத்து படிக்காமல் நீங்களா என்ன சொல்றேன்னா கற்றுக்கொண்டு விடலாம். ஏகலைவன் மாதிரி தான். ஏகலைவன் கெட்டிக்காரன், ஆனால் அது சீனுக்கு வர முடியல. சீனுக்கு வந்தானா சீனுக்கு வர முடியாது. அப்ப 3, 4, 5 4, 5, 6 பாதங்களுக்குள் அந்த கட்டத்தில் 4, 5, 6 பாதங்களுக்குள் உங்களுடைய லக்னாதிபதி இருந்தால் 5 கூடைய உங்களுடைய லக்னத்திற்கு 5 கூடைய நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை பிடியுங்கள். சூப்பரா வெற்றி பெற்று விடுவீர்கள். நடக்குமா? நடந்தே ஆகும். அதுல எந்தவித மாற்றமே கிடையாது. நடக்குமா? நடக்கும். அதுல எந்தவித மாற்றமே கிடையாது. அதற்கு அடுத்து 7, 8, 9 அந்த கட்டத்துல 7, 8, 9 பாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3வது 10 டிகிரி 20 to 30 டிகிரிக்குள் இருக்கின்ற நட்சத்திர இதுல ஏதாவது ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு பாதத்துல இருந்து லக்னப்புள்ளி இருந்ததுன்னா 9 கூடையவன் நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதையை வணங்குங்கள். 9 கூடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டானது அதிதேவதையை நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை ஜாம் 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 உயர்ந்துடும். இது உண்மையா? 100% உண்மை. என்னுடைய லக்னாதிபதி 3வது பார்ட்டில் இருக்கார். 3வது பார்ட்டில் இருக்கார். அந்த 3வது பார்ட்டுக்குண்டானது எனக்கு பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 9 கூடையவன் தான், புதன் தான். புதன் நின்ற நட்சத்திரம் அனுசம். அந்த அனுசம் அப்படிங்கிறது அனுசத்தோடைய அதிதேவதை அல்லது சனியோடைய குரு. நான் எப்பயுமே காலபைரவரை வழிபாடு பண்ணேன். இன்னைக்கும் காலபைரவர் எது ஒரு பரிகாரம் என்று சொன்னாலும் காலபைரவரை கையை காட்டி விட்டுறதான் என் வேலை. என்ன காரணம்னா சனியோடைய குரு அல்லது சனியோடைய அந்த அனுச நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதை லட்சுமி நாராயணன். அந்த லட்சுமி நாராயணனை வணங்கினாலும்
சனீஸ்வர பகவானை வணங்கினாலும் சனீஸ்வர பகவானுடைய அதிதேவதையை சனீஸ்வர பகவானுடைய அதிதேவதையை சனீஸ்வர பகவானுடைய குருவை வணங்கினாலும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு வந்ததுக்கு காரணமே 9 கூடிய பாக்கியஸ்தானாதிபதி பிடிச்ச காரணத்தினாலதான். என்ன காரணம்னா நம்மளுடைய லக்கணம் அந்த 7, 8, 9க்குள்ள இருக்கு. 7, 8, 9க்குள்ள கடைசி 10 டிகிரியில இருக்கு. அப்ப முதல் 10 டிகிரி லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்தையும், 2வது 10 டிகிரி 5 கூடையவன் நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதையும், 3வது 20 to 30 டிகிரி என்ன சொல்லலாம்னா லக்கண புள்ளி நிற்கின்றவர்கள் 9 கூடைய பாக்கியஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம் வணங்கி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை அடைவீர்கள். இது சத்தியமான உண்மை, எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப நம்ம பல கோயில்களுக்கு போறோம், பல இடங்களுக்கு போறோம், எல்லா இடங்களுக்கும் போறோம். ஆனால் நம்மால் சில வெற்றிகளை பெறவில்லை, முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய ஏக்கம் இருக்கும். என்னுடைய 9 கூடைய பாக்கியஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரமாக இருக்கிறது. வருடம் ஒரு முறை பெருமாள் திருப்பதி பெருமாளை போய் வழிபாடு பண்ணி வர வர வாழ்க்கையில் பெரிய உயரத்தை கண்டிப்பாக கொடுத்தாரு. அது இன்னைக்கு ஜோதிடத்திலையும் எல்லா விஷயத்திலையும் என்ன சொல்லலாம்னு நாம் ஒரு சக்சஸ்ஃபுல் மேனாக இன்று வரை தனிப்பட்ட நம்மளுடைய சேனல் தான். இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் யாருக்கும் விற்கப்படுவது கிடையாது. நம்மள எளிவலையானாலும் தனி வேலை என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியத்தை கொடுத்தது அந்த நம்மளுடைய லக்கண புள்ளி கடைசி 20 to 30 டிகிரிக்குள்ள இருக்கிறதுனால் 9 கூடைய பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் சனியோடைய நட்சத்திரத்தில் இருக்கிற காரணத்தினால் சனிக்கும் பெருமாளுக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த ஆதிபத்தியத்தை நாம் கடைபிடித்த காரணத்தினால் இன்று வரை என்ன சொல்லலாம்னா நமக்குன்னு ஒரு தனித்தன்மையை நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம தான் நம்மளை உதாரணம் சொல்ல முடியும். நல்லா இருக்கேங்கிறத நான் தான் சொல்ல முடியும். என்ன போய் இன்னொருத்தர் இவர் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்வதற்கு நான் சொல்லவே மாட்டேன். எவனாச்சும் ஒருத்தன் மாசத்துல ஒருத்தன் வஞ்சி வைவான், என்னதுக்குன்னு தெரியாது. அவன் எதுக்கு வைவான்னு தெரியாது, என்ன காரணம்னு தெரியாது. அதை அசிங்கமாக தான் திட்டுவான். என்ன காரணம்னா என்னுடைய கர்மாவை மாசம் எவனா தூக்கிட்டு போனோம். நான் ஒன்றும் அதுக்கு பதிலெல்லாம் சொல்ல மாட்டேன். அது தமிழ்ல எழுத மாட்டேன், இங்கிலீஷ்ல ரொம்ப அதாவது ஒரு கேப் விடாம எப்படியே என்னத்தையே எழுதுவான். அது ஸ்மால் லெட்டர்ல எழுதுவான். இப்பேற்பட்ட முட்டாள்கள் இருக்கின்ற இடத்துல தான் நம்மளும் இருக்கோம். அவனால் என்ன செய்ய முடிஞ்சது? அப்படி ஒரு வக்கரத்தன்மை. பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஒதுங்கிக்கொள். உன்னை யார் என் சேனலை பார்க்க சொன்னா கூறியா கூப்பிடுறேன். இப்படி இருக்கிற மக்கள்கிட்ட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால உங்களுடைய லக்கணாதிபதி, உங்களுடைய லக்கண புள்ளி முதல் 3 பாதத்தில் இருந்தால் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திர நாயகனையும் நட்சத்திரத்தின் அதிதேவதையும் லக்கண புள்ளி 4, 5, 6க்குள் இருந்தால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த 5 கூடையவர் நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதையையும், அதற்கடுத்து லக்கணாதிபதி 7, 8, 9 கடைசி 3 பாதங்களுக்குள் இருந்தால் உங்களுடைய 9 கூடைய பாக்கியஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதையும் நீங்கள் வணங்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் பெரிய உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். இது நான் கண்ட அனுபவம். அப்ப அந்த அனுபவத்தை நான் பகிர்ந்து விட்டேன். நீங்கள் பரிச்சித்து பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. பரிச்சித்து பார்த்து யாருக்கும் நன்றி சொல்ல வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களே வெற்றியை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.